ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி தருவாராக. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை, நண்பர்கள் அநேக காரியங்களை பேசுகிறார்கள். அதில் எலிகு என்பவன் யோபுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் பாதையில் இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எதை சிந்திக்க வேண்டும் தெரியுமா? என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே என்று அல்ல, நீர் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார் என்று சொல்லிவிட்டு இந்த எலிகு எதை முன்வைக்கிறார் என்றால் இந்த மேகங்களை முன்வைக்கிறார். நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் அதனுடைய 11 முதல் பார்த்தால் தெரியும். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். அருமையாய் சொல்லுகிறார். மேகத்துல நீர்த்துளிகளை ஏற்றுகிறாராம். இந்த மேகத்துக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்க, அவ்வளவுதான் அவர் தண்ணீரை ஏற்றுவாராம். யோபுவே சொல்லி இருக்கிறார். அதனுடைய 26:8 தண்ணீர்களை மேகத்தில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிளியவில்லை என்று யோபுவே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இங்கே இந்த எலிகுவை கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய ஆச்சரியமான கிரியை தியானித்து பாருங்க. யோபுவே, உங்க சாட்சி என்ன? யோபுவே, உங்க வாழ்க்கையில் வந்த பிரச்சனை வேற யார் வாழ்க்கையில் வந்தாலும் நிற்க முடியாது. அவங்க என்னைக்கோ இல்லாம போயிருந்திருப்பாங்க. ஆனா யோபுவே, உங்க சாட்சி என்ன? நீங்களே சொன்னீங்கல்ல, யோபுவே, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் இதுக்கு மேல இவனால தாங்க முடியாது, இவளால தாங்க முடியாது. சமுத்திரம் சீறி பாய்ந்து வருகிறது. கர்த்தர் சொல்லுகிற, நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா இந்த எல்லையை நீ தாண்ட முடியாது. கர்த்தர் எல்லையை போட்டிருக்கிறார். கடவாத எல்லையை நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கிறார். இல்லை என்றால் யோபுவே, உங்க தீபம் எப்பவே அணைந்திருக்கும் தெரியுமா? அவருடைய ஆச்சரியமான கிரியை தியானித்து பாரு. இவ்வளவு நடந்தோம், இன்னும் இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் இதில் இருக்கிறது. தேவனுடைய திட்டமும் செயலும் இதில் இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் செய்தார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை கண்ணீரோடு துக்கத்தோடு இந்த நாளை நீங்க துவங்கி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது என்கிட்ட பேசுவார். நேற்று இரவு முழுவதும் அழுதுட்டு இந்த சத்தத்தை நீங்க இன்னைக்கு காலையில கேட்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில் நடந்த தீமையான காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் அவருடைய ஆச்சரியமான கிரியை தியானித்து பாருங்க. உங்க வாழ்வின் பாதையில இதே பிரச்சனைய இன்னொருத்தங்க ஃபேஸ் பண்ண முடியுமா? ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களால இந்த நாளை கண்டிருக்க முடியுமா? அப்படி இருக்க நம்முடைய தீபம் இன்னும் அணையாமல் நாம் காக்கப்பட காரணம் என்ன? அதுதான் அவருடைய ஆச்சரியமான கிருபை. இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தும் வாழ்க்கையில எல்லாம் இழந்த நஷ்டப்பட்ட என் ஜீவனை கர்த்தர் கிருபையாய் காக்கிறார் என்றால் எனக்கு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காரு தானே அர்த்தம். ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று தானே அர்த்தம். அவருடைய ஆச்சரியமான கிரியை தியானித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நல்ல தகப்பனே, நீர் நல்லவரப்பா.
உங்களுடைய ஆச்சரியமான கிரியை. உங்களுக்கு தெரியும்பா எங்க கெப்பாசிட்டி எவ்வளவு தாங்கும், இதுக்கு மேல தாங்குமா, எல்லாமே உமக்கு தெரியும். அறிந்து அனுமதிக்கிறீர். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.